வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். நிர்வாகத்தில் இடம்பெறும் பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் இடம்பெறும் நிர்வாக ரீதியில் பிரச்சினைகளை உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமையால் தாம் இன்று பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. வவுனியா ஓமந்தி பரசன் குளத்திற்கு அண்மையில் நேற்று மாலை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா ஓமந்தை பகுதியை சேர்ந்த 45 வயதுடைய நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். ஓமந்தை பரசன் குளம் பகுதிக்கு கேப் வாகனத்தில் சென்ற குழு ஒன்று கூறிய ஆயுதத்தால் குறித்த நபரை தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து காயமடைந்தவர் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தனிப்பட்ட தகராறு காரணமாக இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் வவுனியா கூமாங்குளம் பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞன் ஒருவன் கேப் வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அமரர் ஆர் சம்பந்தனுக்கு கொழும்பு 7 அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லம் அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமரர் ஆர் சம்பந்தன் உயிரிழந்து 5 மாதங்களின் பின்னரே அவரது மகள் மூலம் குறைத்த உத்தியோகபூர்வ இல்லம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ இல்லங்களை மீள ஒப்படைக்குமாறு பலமுறை ஞாபகமூட்டல்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அமரர் ஆர் சம்பந்தனுக்கு கொழும்பு 7 உள்ள மலலசேகர வீதியில் கடந்த 2015ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டிருந்த குறித்த உத்தியோகபூர்வ இல்லமானது மீள அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் கயந்த கருணாதிலக மூலம் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் திகதி முன்னிலைப்படுத்தப்பட்டு அமைச்சரவை பத்திரத்தின்படி அமரர் சம்பந்தனுக்கு குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தை அவர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக பதவி வகிக்கும் வரையில் பயன்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சி தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லம் சுமார் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள நிலையில் அதன் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் கடந்த காலத்தில் அரசாங்கத்தினாலேயே மேற்கொள்ளப்பட்டது. குறித்து உத்தியோகபூர்வ இல்லம் கடந்த 12ஆம் திகதி அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் என அமரர் இரா சம்பந்தனின் மகள் எழுத்து மூலம் அமைச்சுக்கு அறிவித்திருந்த போதிலும் அன்றைய தினம் அது கையளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பத்ரமுல்லை இஸ்ருபாயவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினரை போலீசார் கலைக்க முற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தம்மை ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக்குமாறு கோரியே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கல்வி அமைச்சுக்கு முன்பாக கொட்டாவை பொருளை வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றதுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மூவரையும் போலீசார் கைது செய்துள்ளதாக இதன் போது 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் 3 வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்படும் என உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாளின் 3 வினாக்கள் சமூக ஊடகங்களில் கசியப்பட்டதை அடுத்து இது தொடர்பில் உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் இந்த மனு இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு எதிர்வரும் 11ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய பிரதம நீதி அரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் மூர்த்தி நிரூபா பிதுசினி பெர்னாண்டோ இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இலங்கையின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் 2வது பெண்ணாகவும் இலங்கையின் 48வது பிரதம நீதியரசராகவும் மூர்த்தி பெர்னாண்டோ வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு அவரது பெயர் அரசியல் அமைப்பு சபையினால் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டது.
1985 ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்டு அவர் 1997 ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் 2014 ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார். மேலும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அரசு தரப்பு சட்டத்தரணியாக இணைந்து 30 வருடங்களுக்கும் மேலாக அங்கு பணியாற்றியுள்ள அவர் கடந்த 2018 ஆண்டு மார்ச் மாதம் உச்ச நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார். முர்து பெர்னாண்டோ சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக கடமை ஆற்றியதுடன் உச்ச நீதிமன்றத்தின் தற்போது பணியாற்றும் சிரேஷ்ட நீதிபதியுமாவார். மொரட்டுவோ பிரின்ஸ் ஆப் வேல்ஸ் கல்லூரியின் பழைய மாணவியான இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தில் சட்டத்துறை இளமானி பட்டம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். கர்நாடகா மாநிலம் தும்கூர் மாவட்டத்தின் ஷிரா பகுதியில் அமைந்துள்ள நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து ஒன்று விபத்திற்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளதுடன் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பேருந்து இன்று அதிகாலை 4:30 மணியளவில் நெடுஞ்சாலையின் வீதி பிரிப்பு நடுச்சுவருடன் மோதுண்டு விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த பயணிகள் சிகிச்சைக்காக உள்ளூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஒவ்வொரு அடியும் எங்களை வலிமையாக மாற்றுகின்றது என அமெரிக்கா குற்றச்சாட்டு குறித்து அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி கருத்து தெரிவித்துள்ளார். சோலார் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு, ஆந்திரா உட்பட 5 மாநில அரசு அதிகாரிகளுக்கு 2200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கௌதம் அதானி மற்றும் அவரது சகாக்கள் மீது அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் அதானி மீது கூறப்படும் 2வது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுவாகும். இதற்கு முன்பாக பங்கு முறைகேட்டில் ஈடுபட்டதாக அதானி மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியிருந்தது. அதானி மீதான அமெரிக்க நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குளிர்கால கூட்டத்தொடரில் அமளியில் ஈடுபட்டுள்ளன. இதனால் இரு அவைகளின் செயற்பாடும் தொடர்ச்சியாக முடங்கியுள்ளது. இந்த நிலையில் தம் மீதான குற்றச்சாட்டு குறித்து கௌதம் அதானி முதன்முறையாக மௌனம் கலைத்துள்ளார். இது குறித்து கூறிய அவர், துறைமுகம் முதல் மின் உற்பத்தி வரையிலான அதானி குழுமத்தின் அனைத்து நிறுவனங்களும் உலகத்தரம் வாய்ந்த ஒழுங்குமுறை விதிகளுக்கு இணக்கமாக செயல்படுவோம் என உறுதியளித்துள்ளது. 2 வாரங்களுக்கு உள்ளாக அதானி கிரீன் எனர்ஜி விதிகளை மீறி செயற்பட்டதாக அமெரிக்காவில் இருந்து குற்றச்சாட்டுகளை நாங்கள் எதிர்கொண்டோம். இதுபோன்ற சவால்களை நாங்கள் எதிர்கொள்வது இது முதல் முறை அல்ல. இதுபோன்ற ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை மேலும் வலிமையாக்குகிறது. ஒவ்வொரு தடை கல்லும் அதானி குழுமம் இன்னும் மீண்டெழ படிக்கல்லாக மாறுகிறது. உண்மையை விட பொய் வேகமாக பரவும் காலம் இது. இந்த குற்றச்சாட்டுக்களை சட்ட ரீதியிலான முறையில் எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம். உலக தரத்திலான ஒழுங்குமுறை விதிகளுக்கு இணங்க நடப்போம் என்ற எங்களின் முழுமையான உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை உறுதியுடன் நினைவு கூறுகின்றோம் என்றார். தொடர்பான உலகச் செய்திகள். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு வடகொரியா எப்போதும் ஆதரவு அளிக்கும் என அந்நாட்டு ஜனாதிபதி கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார். நேட்டோ கூட்டணியில் இணைய முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022 ஆண்டு போர் தொடுத்தது. இப்போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் செயற்படுகின்றன. அவை ஆயுத உதவி, பொருளாதார உதவிகளை உக்ரைனுக்கு வழங்குகின்றன. அதேபோல் ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா ஆதரவாக உள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு வடகொரியா அனுப்பியது. இரு நாடுகளுக்கு இடையே கடுமையான போர் நிலவுவதால் 3ஆம் உலக போர் ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல நாடுகள் கவலை தெரிவித்த நிலையில் ரஷ்ய ராணுவ அமைச்சர் ஆண்ட்ரே பெலோசோவ் தலைமையிலான குழுவினர் வடகொரியா சென்று அந்த நாட்டின் ஜனாதிபதி கிம் ஜோங் உனை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது கருத்து தெரிவித்த கிம் ஜோங் உன், நேட்டோ கூட்டமைப்பின் பொறுப்பற்ற செயலுக்கு பதிலடி நடவடிக்கையே இந்த போர் ஆகும். எனவே உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா எப்போதும் ரஷ்யாவுக்கு தனது ஆதரவை வழங்கும் என்றார். 2 குற்றவியல் வழக்குகளில் தண்டனையை எதிர்நோக்கியிருந்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடனுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அதிகாரப்பூர்வ மன்னிப்பை வழங்கியுள்ளார். தனது மகனை மன்னிக்கும் எண்ணம் இல்லை என்று கடந்த மாதம் வெள்ளை மாளிகையில் பைடன் உறுதி அளித்த போதிலும் நேற்று மாலை அவர் மன்னிப்பு வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள பைடன், இன்று நான் என் மகன் ஹண்டருக்கு மன்னிப்பு கையெழுத்திட்டேன். இது ஒரு முழு மற்றும் நிபந்தனையற்ற மன்னிப்பு. இது கருணை நிறைவேற்றும் ஆணையத்தின் நகலின்படி வழங்கப்பட்டுள்ளதாக
கூறியிருந்ததோடு ஹண்டர் பைடன் கடந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் வரி குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். மேலும் ஜூன் மாதம் துப்பாக்கியை வைத்திருந்த சட்டவிரோத போதைப்பொருள் பாவனையாளர் என்று குற்றம் சாட்டப்பட்டார். ஒரு குற்றத்திற்காக குற்றவாளியாக இருக்கும் ஒரு பதவியில் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரின் மகன் இவர் ஆவார் என்றார். தொடர்பான விளையாட்டு செய்திகள். மேற்கு ஆப்பிரிக்காவின் கினியில் கால்பந்தாட்ட ரசிகர்கள் மத்தியில் இடம்பெற்ற மோதல்கள் காரணமாக 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். நடுவரின் சர்ச்சைக்குரிய தீர்ப்பை தொடர்ந்தே ரசிகர்கள் உடனடியாக மைதானத்தை நோக்கி ஓடி வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல்களில் 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் பெரும் அழிவும் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவமனையில் பார்வைக்கு எட்டிய தூரம் வரை உடல்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக தெரிவித்துள்ள மருத்துவர் ஏனையவர்கள் மருத்துவமனையில் தரையில் வீழ்ந்து கிடக்கின்றனர் எனவும் பிரேத அறைகள் நிரம்பிவிட்டன எனவும் குறிப்பிட்டுள்ளார். கால்பந்தாட்ட போட்டி இடம்பெற்ற மைதானத்திற்கு வெளியே உள்ள வீதியில் பெரும் குழப்பம் நிலவுவதையும் உடல்கள் காணப்படுவதையும் இதேவேளை நகரத்தின் போலீஸ் நிலையத்தை ரசிகர்கள் தீமூட்டி எரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால்ட் ஹோட்ஸி இடுப்பில் ஏற்பட்ட காயம் காரணமாக இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகியுள்ளார். 24 வயதான வலதுகை வேகப்பந்து வீச்சாளரான அவர் டிசம்பர் 10 ஆரம்பமாக உள்ள பாகிஸ்தானுக்கு எதிரான அனைத்து வடிவ கிரிக்கெட் தொடரினையும் தவறவிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான டர்பனில் நடைபெற்ற 1வது டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டத்தில் பந்து வீசும்போது காயமடைந்த ஹோட்ஸி ஸ்கேன் பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் அவரது வலது இடுப்பில் தசைப்பிடிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர் 6 வாரங்கள் வரை ஓய்வில் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இலங்கையுடனான 2வது டெஸ்டில் அவருக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் வேனா மபாகா அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.